நமச்சிவாய வாழ்க. டிசம்பர் மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் நாம் அவருடைய தொழில்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்த்துக்கொள்வோம். தொழில் என்று சொல்லும் பொழுது கன்னி ராசிக்கு 10ஆம் வீடாக வரக்கூடியது மிதுன வீடு. இந்த மிதுன வீட்டினுடைய அதிபதியும் புதன் பகவானே. அவர் எங்கு இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த 10ஆம் வீட்டுக்கு 5ஆம் இடத்தில், அதாவது கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்தில் இடம்பெற்று காணப்படுகிறார். திரிகோணத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படுகிறது. தொழில் என்று வரும்பொழுது கனரக தொழில், குடிசை தொழில், நடுரக தொழில், அதாவது எந்த வகையான தொழிலாக இருந்தாலும் அவற்றின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் என்று அடிப்படையில் வருகிறோம். பார்க்கக்கூடிய கிரகம் என்று வரும்பொழுது செவ்வாய் பகவான் அவற்றை பார்க்கிறார்கள். 8ஆம் பார்வையாகும் பயிற்சிக்கு பின்பு 7ஆம் பார்வையாகவும் பார்வை செலுத்துவார்கள். இவற்றின் அடிப்படையில் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படும். செவ்வாய் என்று சொல்லும்போது மூலப்பொருட்கள் மற்றும் மிஷனரிஸுகள் அல்லது பூமி மட்டத்துக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் கனரக பொருட்கள், இவற்றின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பொருள் வகையை நாம் எடுத்து காட்டலாம். அல்லது நிலம் சம்பந்தப்பட்டது வகையில் மூலப்பொருட்களை நாம் பார்க்கலாம். அது மாதிரியான பொருட்களை வைத்து உற்பத்தி செய்பவர் ஒரு நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான நிலையை கொண்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டு காணப்படுகிறது என்று எடுத்து காட்டுகிறது. மூலப்பொருள்கள் விலை உயர்வு அல்லது தேவைப்பாடுகளின் உயர்வு, அவற்றின் அடிப்படையில் விழாக்கள் போன்றவை அடிப்படையில் ஏற்படக்கூடிய தொழில்நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் நன்மையான காலம், அதாவது லாபத்தினுடைய விகிதம் கூடுகிறது. அதாவது ஆர்டர் அதிகமாக கிடைக்கிறது. அவற்றின் மூலம் லாபம் கூடுகிறது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு நன்கு இருக்கிறது. ஆகவே நன்மை விளைகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. அடுத்ததாக வேலை. இந்த கன்னி ராசிக்கு 6ஆம் இடம்தான் வேலையை குறிக்கக்கூடிய இடம். காரகாதிபதி வேலையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். வேலையை அந்த வீட்டு அதிபதியாகவும் அவரே வருகிறார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் என்று பார்வையில் பார்த்தப்பட்டால் ராகு பகவான் இருக்கிறார். ராகு என்று சொல்லும் பொழுது அந்நிய கிரகமாக வருகிறது. அந்த அந்நிய கிரகத்தோடு சம்பந்தப்பட்ட தொழில் என்ற நிலையின் வரும்பொழுது அற்புதமான நிலை கொண்டிருக்கிறது. அல்லது வெளிநாடு, வெளி மாநிலம் அல்லது வெளி மொழி பேசுபவர்கள் இல்லை, அல்லது தேவைப்பாடு வித்தியாசமாக இருத்தல் கொண்டவைகள், இவற்றின் அடிப்படையில் இவர்கள் செய்யக்கூடிய தொழிலின் அடியில் வேலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் நன்மை அதிகமாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. வேலை அதிகமாக கிடைக்கிறது, அவர்களுக்கு போதுமான வருவாயை கொடுக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அது அந்நிய வேலையாக இருக்கலாம் அல்லது கார்ப்பரேட் வேலையாக இருக்கலாம். அதன் அடிப்படையில் நன்மை விளைகிறது. அரசு சார்ந்த வேலை என்று வரும் பொழுது சில பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்கிறது. ஏன் என்றால் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருப்பதன் அடிப்படையில் சூரியன் செவ்வாய் சம்பந்தப்படும்போது அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுடைய நிலையின் அடிப்படையில் கிடுக்குப்பிடி போன்றவை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். சற்று கவனமாக இருந்து அவற்றை சரி செய்து கொள்வது நன்று. அங்கே குரு பகவான் பார்வை ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் நன்மை கிடைக்குமா என்று பார்த்தால் நன்மை கிடைக்கத்தான் செய்கிறது. அடுத்ததாக குடும்பம், 2ஆம் இடம் வருகிறோம். 2ஆம் இடம் என்று சொன்னால் குடும்பம், தனம், வாக்கு. முதலில் குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். குடும்பத்துடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கின்றோம். அந்த வீடு என்று வரும்பொழுது குடும்ப வீடு, அந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறார்? ராசிக்கு 3ஆம் இடத்திலே. அங்கே செவ்வாய் பகவான் சேர்க்கை பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் நன்மை ஏற்படத்தான் செய்கிறது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்குகிறது. நன்மையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்வதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது இடம், வீடு கட்டுதல் போன்றவற்றில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது. குடும்பத்தின் நிலை நன்றாக இருக்கிறது. வருமானம் என்று போகின்றோம்.
வருமானம் என்று போகும்பொழுது நன்மை வருகிறதா என்று பார்த்தால் நல்ல நிலையின் அடிப்படையில் வருமானம் தரக்கூடிய நிலை இருக்கிறது. அது வாக்கு என்று போகின்றோம். கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேற்ற முடிகிறதா என்று பார்க்கும் பொழுது நன்மையான அமைப்பாகவே இவர்களுக்கு முடிகிறது என்று எடுத்துக்காட்டுகிறது. 3ஆம் இடம் முயற்சி, வெற்றி, விடாமுயற்சியின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது. 4ஆம் இடம் முதலீடு, வண்டி, வாகனங்கள், தாயாருடைய நிலை, பொருளாதார சேர்க்கை என்று வருகின்றோம். அதாவது 4ஆம் இடம் என்று வரும்பொழுது அங்கு எந்த வீடாக இருக்கிறது? தனுசு வீடு. தனுசு வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் உச்சம் பெற்று காணப்பட்டாலும் ராசிக்கு பாதகாதிபதியாகவும் அந்த 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தை மறைவதன் மூலம் இவர்களுக்கு இந்த மாதத்திலே பொருளாதாரத்திலே, அதாவது வண்டி, வாகனங்கள், முதலீடு சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்று. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக செலுத்துவதன் மூலம் அவருடைய பிரச்சனையிலிருந்து வெளியூர் கொண்டு வருவதற்கான நிலை அதிகமாக இருக்கிறது. பொதுவாக இந்த மாதத்தில் இவர்கள் முதலீடு செய்யாமல் இருப்பது நன்று. வண்டி வாகனமாவது வாங்கி கொள்ளலாமா என்று பார்த்தால் வண்டி வாகனத்திற்கு தடை இல்லை, வாங்கி கொள்ளலாம். அது ஏனென்றால் கடன் அடிப்படையில் வருகிறது. கடன் அடிப்படையில் வரும்பொழுது இவர்களுக்கு பொருளாதார சேர்க்கை என்ற அடிப்படையில் பார்க்க முடியாது. இது கடன் ஒரு சில வகைகளுக்கு கடனை ஏற்படுத்தி வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி வாங்கி கொள்ளும்போது நல்லது. அவருடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு நன்னிலை பெற்று காணப்பட்டால் அவர்கள் வண்டி வாகனத்திலும் மற்றும் வேறு வகையான முதலீடுகளை செலுத்திக் கொள்ளலாம். 5ஆம் இடம் குழந்தை மற்றும் குலதெய்வம், சிந்தனை, கௌரவம் என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம். 5ஆம் இடம் என்று வரும்பொழுது மகர வீடு. மகர வீட்டினுடைய அதிபதி சனி பகவான் நன்னிலை பெற்று காணப்படுகிறார். குரு வீட்டிலே இருக்கிறார். அதன் அடிப்படையில் குரு பார்வையும் அவர் மேல் படுகிறது. அந்த குரு அதாவது 6ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துக்கு விடுகிறது. அதன் அடிப்படையில் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது. ஏற்கனவே குழந்தை இருப்பவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அவர்களுக்கும் நன்மை பெற்று காணப்படுகிறது. குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். சிந்தனையில் மிகவும் தெளிவாகவும் இருப்பதன் மூலம் அவர்களுக்கு நன்மை விளைகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. 6ஆம் இடம் கடன், நோய், வழக்கு என்ற அடிப்படையில் வருகிறோம். 6 என்று வரும்பொழுது 6ஆம் இடம் வரக்கூடிய இடம் கும்ப வீடு. அதிலே ராகு பகவான் இருக்கிறார். அங்கே கடன் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஏற்படத்தான் செய்கிறது. நன்மைக்காக என்று பார்த்தால் ராகு பகவான் வரும்போது ஒரு சில வகையான தீமைக்கும் இட்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தும். சற்று கவனமாக இருந்து அதை தவிர்த்து கொள்வதன் மூலம் மிக பெரும் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய நிலை ஏற்படுத்தும். நோய், ஒரு சிலருக்கு நோயின் அடிப்படையில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும். கவனமாக இருப்பது நன்று. அதாவது கவனம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனையிலிருந்து முன்னே சென்று மருத்துவிடம் காட்டும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனையை சிறிய பிரச்சனையாக குறைத்து கொள்ளலாம். வழக்கு ஏற்படுகிறதா? ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு வழக்கு தரக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. கவனமாக கையாள வேண்டும். களத்திரம், அதாவது திருமண பாவம், திருமணம், ஒரு இளைஞர்களாக இருப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இவற்றின் அடிப்படையில் 7ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி பகவான் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் நல்நிலையாக பார்க்கப்படுகிறது. மாதத்திலே திருமணம் கூடி வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு 2ஆம் வகை திருமணத்தை காத்து கொண்டு இருப்பவர்களுடைய நிலையும் அவ்வாறாக இருக்கிறது. இந்த மாதத்திலே அவர்களுக்கு கூடி வரக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது. நண்பர் வகையில் நன்மை ஏற்படுகிறது. தொழில் கூட்டாளி மூலம் நன்மையான அமைப்பு இந்த மாதத்திலே காணப்படுகிறது. அரசியல்வாதிகள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஒரு சில தீமை ஏற்படுகிறது. கவனமாக பேசுவதன் மூலம் அவை தவிர்த்து கொள்ளலாம். 8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறதா என்று பார்த்தால் அதிர்ஷ்டம் ஏற்படத்தான் செய்கிறது. அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. 9ஆம் இடம், அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியம் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. 9ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அங்கே அந்த இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது. இவர் நினைத்த காரியம் மற்றும் இவருக்கு தலைமை பதவி கிடைக்கக்கூடிய இடம். அவற்றின் அடிப்படையில் மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பாகவும் இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய நிலையாகவும் அங்கே இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் நன்மையான அமைப்பு அங்கே ஏற்படுகிறது. 10ஆம் இடம் பார்த்தியாகிவிட்டது. 11ஆம் இடம் லாபம் என்ற அடிப்படையில் வருகின்றோம். 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது நன்னிலை பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் அவர்கள் விரும்பிய காரியத்தை அவர்களுக்கு வந்தடையக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது. 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம் மற்றும்
சரியில்லாத பாவமாகவும் சில இடத்தில் பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. கவனமாக இருப்பதன் மூலம் அவற்றை தவிர்த்து கொள்ளலாம். நமசிவாய வாழ்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நமசிவாய வாழ்க.